கரூர்ல நடிகரும் தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர்கள் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்துல சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தாங்க. இந்த சம்பவத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்காததும் செந்தில் பாலாஜியுடைய சதியே காரணம் அப்படின்னு தாவேக்கா குற்றம் சாட்டியுமே இருந்தாங்க. அந்த வேலையில விஜய் அவர்கள் தாமதமாக வந்ததே விபத்திற்கு முக்கிய காரணம் அப்படின்னு காவல்துறையினரும் ஒரு சில திமுக பிரபலங்களுமே தாவேக்கா கட்சியை நேரடியாகவே குற்றம் சாட்டியுமே இருந்தாங்க. இந்த சம்பவத்தை தொடர்ந்து விஜய் அவர்கள் கரூர் செல்லாததும் பாதிக்கப்பட்ட மக்களை மாமல்லபுரத்தில் அழைத்து ஆறுதல் தெரிவித்ததுமே பெரிய சர்ச்சையாச்சு. தமிழ் திரையுலக பொறுத்த வரைக்குமே கரூர் விவகாரத்துல விஜய் அவர்களுக்கு ஆதரவாக ஒரு சிலர் தான் நின்னாங்க. எதிராக பல பேர் நின்னதால தளபதி விஜய் அவர்களுமே கடும் அப்செட்டிலுமே இருந்தாரு. சோ அது மட்டும் அல்லாமல் 41 உயிர் போயிருக்கு. இதனால தளபதி விஜய் அவர்கள் வெளியில வராமல் ரொம்பவே சோகமாக இருந்திருக்காரு. சமீபத்துல கூட மாமல்லபுரத்துல ஒவ்வொரு குடும்பங்களாக தனியாக சந்தித்த தளபதி விஜய் அவர்கள் அவ்வளவு சோர்வாகவும் மன அழுத்தத்துடனும் இருந்ததாக அந்தந்த குடும்பங்களே பேட்டி கொடுத்திருந்தாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா நம்ம ஏகே அவர்கள் தாவேக்கா கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி சமீபத்திய பேட்டி ஒன்றில் பேசியிருப்பது தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. சோ தாவேக்கா கட்சிக்கு ஆதரவாக மட்டுமல்லாமல் இவர் அந்த இன்டர்வியூல பல விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கார். இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஏகே அவர்களுடைய மனைவியான ஷாலினியிடம் சமீபத்தில் தாவேக்கா கட்சி பற்றியும் தாவேக்கா கட்சிக்கு ஆதரவாக நம்ம ஏகே அவர்கள் பேசியதை பற்றியுமே கேள்விகள் எழுப்பப்பட்டது. சோ அதுல ஷாலினி மேடம் பாத்தீங்கன்னா அது சார் பேசியதுல எந்த ஒரு தவறுமே இல்ல அப்படின்னு இவங்களுமே தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி பேசியிருக்காங்க. சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா இவங்க பேசிய இந்த வீடியோவுமே சமூக வலைதளங்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.